ஹலோ உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு நாடு அப்படின்னா அது வடகொரியா தான். அதாவது வடகொரியா அணு ஆயுதத்திலேருந்து பல விதமான சோதனைகளை செஞ்சு உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரியாத சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்குது. ஆனா இதையும் தாண்டி உள்நாட்டுகள் பயங்கரமான நிகழ்வுலாம் நடந்துருக்கு. அதாவது உள்நாட்டு மக்களே கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்ப அதையும் தாண்டி அவருடைய ராணுவ அதிகாரிகளே பயங்கரமான தண்டனை எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம பார்க்க போறது மரண மீன் தொட்டில கொடூர தண்டனை. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தன்னுடைய ராணுவ தளபதியை மீன்களுக்கு இரையாக்கி மரண தண்டனை கொடுத்திருக்காராம். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பு பேசப்படுது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் பிரபலமானவர் தான் இவரு. அதுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரி என்றதுதான். அதிரடி மற்றும் சர்ச்சைக்கு மிகப்பெரிய அளவில் பெயர் போனதுதான். சில வருடங்களாகவே மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை நடத்தினாரு. இதனால மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் அருந்து போச்சு. அதை நிறுத்தணும் அப்படின்னு உலக நாடுகள் பல நாடுகளும் கட்டணம் தெரிவிச்சது. ஆனா எதுவுமே காதல வாங்கிக்கல. இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை வடகொரியாவுக்கு விதிச்சது. இதுல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது வடகொரியா. அதாவது ஒட்டுமொத்தமா எல்லா நாடுகளுமே வடகொரியாவுக்கு அனுப்புற எல்லா பொருட்களுமே நிறுத்திச்சு. இப்போ வடகொரியாவுக்கு உணவு கூட இல்லாம பயங்கரமா கஷ்டப்பட்டது. இந்த நேரத்தில் தான் அதிரடியா ஒரு விஷயத்தை சொன்னாரு. நான் அணு ஆயுத சோதனையை சுத்தமா நிறுத்த போறேன் அப்படின்னு. இதுக்கு பிறகுதான் அங்க வடகொரிய அதிபரை அமெரிக்க அதிபர் சந்திச்சாரு. இது ஊடகங்கள்ல பெருசா அப்ப பேசப்பட்டது. அதெல்லாம் முடிஞ்சு வந்தவருப்படி இரண்டாவது முறையும் சந்திப்பு நடந்தது. அதுக்கு பிறகுதான் வடகொரியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இரண்டாம் முறையா ட்ரம்ப் சந்திச்ச கிம் ஜாங் உன் பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சுதான். நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஒப்பந்தம் தோல்வியில முடிஞ்ச கடுப்புல அங்கே நேரா கிம் ஜாங் உன் அந்த சந்திப்புக்கு ஏற்பட செய்திருந்த அந்த தூதரை மரண தண்டனை கொடுத்திருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட சேர்த்து 4 பேரை கொலை செஞ்சிருக்காராம். 4 பேருக்கு மேல கொண்டிருக்காராம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்க பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்ச இவங்க எல்லாம் துரோகம் செஞ்சதா அவர் நினைச்சிருக்காரு. இதை தொடர்ந்து தான் இப்ப கிம் ஜாங் உன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு. அதுதான் தன்னுடைய தளபதியவே கொண்டிருக்காரு. கிம் ஜாங் உன் செய்த மிகப்பெரிய ஒரு கொலையான இந்த கொலைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஒரு ராணுவ தளபதி. கிம் ஜாங் உனுக்கு எதிராக ராணுவ புரட்சி செஞ்சிருக்காரு. இவரு தனக்கு எதிராக ராணுவ புரட்சி செய்ய முயற்சி செஞ்ச இந்த ராணுவ தளபதியை அதாவது மீன்களுக்கு இரையாக்கி இருக்காரு. அந்த மீன் என்னன்னா பிராண மீன் தான். அதிர்ச்சி அடையலாம், உண்மைதான். இந்த பிராண மீனை கிம் ஜாங் உன் வளர்க்கிறாரு. அதாவது அவருடைய அரண்மனையில மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை வச்சிருக்காரு. ஜேம்ஸ் பாண்ட் படத்தால ஈர்க்கப்பட்ட கிம் ஜாங் உன் ஜேம்ஸ் பாண்ட போலவே தன்னை மாத்திக்கிட்டாராம். அதாவது ஜேம்ஸ் பாண்ட் படத்துல எப்படி மிகப்பெரிய ஒரு தொட்டி இருக்குமோ அதே போல கிம் ஜாங் உன்னும் அவருடைய வீட்டுல மிகப்பெரிய ஒரு தொட்டியை கட்டிருக்காரு. பிரேசிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பிராண மீன்களை அதுல வளர்க்கிறாராம். இந்த மீன்கள் எல்லாமே அதுக்காக போடப்படுற உயிரினங்கள் எல்லாமே கடிச்சே சாப்பிட்டுருமா. அந்த அளவுக்கு அதாவது போடப்பட்ட 10 நிமிஷத்திலே அந்த உருவம் இல்லாம போயிடுமா. அதாவது ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் புலியா இருந்தாலும் அப்படிதான் இங்க மிகப்பெரிய அளவில் இவர் பண்ணிருக்காரு. முக்கியமா தனக்கு எதிராக செயல்படுவார். சொல்ல போனா தனக்கு எதிராக செயல்படுறவங்களுக்காகவே அதாவது அவங்களுக்கு மரணத்தை கொடுக்கறதுக்காகவே செய்யப்பட்டதான் இந்த தனி தொட்டி. இந்த பிராணம் வளர்க்கிறாராம். முக்கியமா பாத்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்டவங்க உயிரோடு உள்ள சிங்கம், புலி, அப்புறம் சிறை கைதிங்க போன்றவற்றை தினமும் ஒருத்தரையோ இல்ல 2 பேத்தையோ தண்டனைக்கு உள்ளானவங்களை மீன் தொட்டியில போட்டு மீனுக்கு இரையாக்குறாங்களாம். முக்கியமா பாத்தீங்கன்னா கிம் ஜாங் உன் பதவியேற்றத்திலிருந்து இதுவரையிலும் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த தொட்டில தள்ளிருக்காரு. இது மட்டும் கிடையாது, அவருடைய ராணுவ தளபதியிலேயே 16 பேரை இந்த தொட்டில தள்ளி கொடூரமான தண்டனை கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா வடகொரியாவில் தனக்கு எதிராக நிறைய கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் நம்புறாரு. அவங்க எல்லாம் பயந்தே தான் ஆட்சி நடத்திட்டு வராரு கிம் ஜாங் உன். முக்கியமா கிளர்ச்சியாளர்களுக்கும் தன் நம்பிக்கைக்கு உரியவர்களுக்கும் பயத்தை காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாராம் கிம் ஜாங் உன். இது எல்லாமே இங்கிலாந்து உளவுத்துறை தான் சேகரிச்சுட்டு வந்தது. இப்படி எல்லாம் கொடூரமா ஆட்சி செஞ்சுட்டு வராரு இந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்.